ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. உசிலம்பட்டி சைடில் எல்லாருமே இந்த மசால் தான் அரைப்பாங்க. மதுரை ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு மசால் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கறி குழம்பாகட்டும், மீன் குழம்பு, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே. வாங்க பார்க்கலாம் மசால் நாங்கள்லாம் எப்படி அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறது கிடையாது, அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே அரைக்க போகிறேன். செட்டாகவே கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போ அரைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரே பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக பாக்கெட் போட்டு தருவாங்க. நம்ம எப்பயுமே அப்படியே செட்டாக வாங்கி அப்படியே அரைச்சிடுறது, அதுவும் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ மசால் இன்றைக்கி நான் வந்து அரைக்க போகிறேன். நாங்கள் எப்பயுமே 1/2 கிலோ மசால் தான், 2 பேர் தானே, சின்ன குடும்பம்ன்றதுனால 1/2 கிலோ போதும். 1/2 கிலோ மசால் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கிட்ட வரும். 2.5-3 மாதம் வரும். 3 மாதம் தாராளமாக வரும். மசாலா எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படியே இங்கேயே மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம லூஸில் தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இப்படி மொத்தமாக வாங்கிக்கிறும்போது நம்மளுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். எல்லாமே இங்கே ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க, மொத்த விலைக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மசால் செட்டில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும்போது சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மசால் வந்து எப்படி அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் மசால் வாங்கிட்டு ரைஸ் மில்லுக்கு வந்துட்டோம். ரைஸ் மில்லுக்கு வந்து டோக்கன் போட கிளம்பிட்டேன். இந்த மசாலில் என்னென்னலாம் போட்டிருக்கு அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா லிஸ்ட்டு வாங்கலை போட்டு, இது நாங்கள் எப்பயுமே இப்படியே அரைச்சி பழகிட்டதுனால அப்படியே வாங்கிட்டு போய் அரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த தடவை அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ரைஸ் மில்லில் அன்றைக்கி கூட்டம்லாம் கிடையாது அதிகமாக. மத்தியானம் டைம் போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால அதிகமாக கூட்டம்லாம் இல்லை. மசால் ஒரு வழியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். வந்து வெளியில் கொட்டிட்டு ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். லைட்டாக கிளறி விட்டோன்னா அது நல்லா ஆறிக்கிறோம். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், அந்த சூட்டோடு எடுத்துகிட்டு போக மாட்டோம், எது அரைச்சாலும், கோதுமையாகட்டும் எதுவாகட்டும். அப்படியே மசாலா அள்ளியாச்சு, ஆறிடுச்சு, நல்லா வேகும். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கோழி ரெக்கையை பிடுங்கி விட வேண்டியதானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ போட்டிருந்ததில் கேட்டிருந்தீங்க. என்னால் அந்த வீடியோ போட முடியல பிரதர், ஏன்னா நாங்கள் கோழி ரெக்கை பிடுங்கலை. அது வந்து உயரத்தில் அடைகிறதுனால அதுக்கு ரெக்கையை பிடுங்கிவிட்டால் பறக்காது, அதனால் பிடுங்கலை. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 5-6 கமெண்ட்கிட்ட பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளைவும் பண்ண முடியல, மைக்கு ஒரு நாளும் ஃபால்ட்டாக இருந்துச்சு, அதனால் ரிப்ளை பண்ணலை. எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் அத்தனை கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அவர் பேர் வந்து முஜ்பீர் ரகுமான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்போ நம்ம மசாலாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் மசாலா அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசால் யாரெல்லாம் அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுங்கள். இந்த மசாலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் 90% பேர் இருக்கீங்க அப்படின்னு யூடியூப்லேயே எங்களுக்கு காமிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு அல்வா டப்பா வாங்கிட்டு வந்துருந்தோம் ஆசைப்பட்டு, அது நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன இவ்வளோ கிடக்குன்னு பார்க்காதீங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஏதாவது கொடுத்து விடணும்ல, அதனால் அவ்வளோ வாங்கிட்டு வந்து போட்டுடுறது ஒரே தான். நம்ம வாங்கிட்டு வந்த மசாலா வந்து அப்படியே அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். என்ன இந்த பாக்ஸில் கொட்டி வைக்கிறேனே அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. இது இந்த கடைகள் எல்லாம் இருக்கும்ல, பிஸ்கட்டு மிட்டாய் இதெல்லாம் போட்டு வைக்கிற டப்பா, அதுதான்.
ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த மசால் ஃபுல்லாத்தையுமே கொட்டி வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்படியே பழகியாச்சு இதில் போட்டு வச்சு. வேறு டப்பாவில் போட்டாலுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டுது. இந்த மாதிரி மசாலா அரைக்கிறது யாருக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். யாரெல்லாம் மதுரையில் இருந்து வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களும் சொல்லுங்கள் மறக்காமல். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.